கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னுடைய சன்னு லாஸ்ட் இயர் தான் 12th முடித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஜாலியாக இருக்கணும், படிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறையா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக நிறையா அப்ளை பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சரி, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சுட்டா பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் வேண்டுதலை வச்சேன். ஸ்டீஃபன் அங்கிள் ஜபம் மூலமாக எனக்கு காலையில் டெய்லியுமே மங்கள வார்த்தை பார்ப்பேன். அதே மாதிரி தினந்தோறும் நைட்டு 10 o'clock அவருடைய ப்ரேயர் வரும். ஸோ அவர் மூலமாக பிள்ளையை குறித்து தன்னுடைய தாயினுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அது எனக்காகவே சொன்னாருன்னு எடுத்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணினேன். அடுத்த நாளே என் பையன் வந்து 2-3 மாதமாக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். நான் இன்ஜினியரிங் சேர மாட்டேன், கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு ஏதாவது டிகிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சடனாக அவனே வந்து அம்மா நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்கிட்ட பண வசதி இல்லை ஏசப்பா, ப்ரைவேட் காலேஜாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கிற காலேஜாகவும் இருக்குன்னு ப்ரே பண்ணேன். அடுத்த நாள் சேலம் தாண்டி சங்ககிரியில் இருந்து எனக்கு அடுத்த நாள் நைட்டு ஜபத்தில் ஸ்டீஃபன் அங்கிள் மூலம் எனக்கு கர்த்தர் பேசுகிறாரு. அதே மாதிரி நடந்தது. அவனும் போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து இருக்கேன். என் பேர் அனிதா சாம்சன், இது என் சகோதரி. எனக்கு கடந்த ஆண்டு வந்து பிரதரை பார்த்து சந்தித்து ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் சொன்னார், ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியாத பெரிய பாடுகள் கடந்து வந்திருந்தோம், கோர்ட் கேஸும் வின் பண்ணோம், ஆண்டவர் வீடை இடிக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிந்தது. இப்போ வீடு தொடங்கப்பட்டது. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மௌனமாய் இராதேயும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தலைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவனே மௌனமாய் இராதேயும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 83:1 அழகா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதில் என்ன போடப்பட்டிருக்கு? தேவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு மௌனமாயிராதே. அதை படிக்கும்போது பைபிள் வசனத்தை நமக்கு உறப்பு உண்டாகிற மாதிரி, புரிகிற மாதிரி, ஆசீர்வாதம் உண்டாகிற மாதிரி விசுவாசத்தில் வாசிக்கணும். சங்கீதம் 83:1 எடுத்து வாசிப்போம். தேவனே தேவனே மௌனமாயிராதேயும் மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே தேவனே சும்மா இராதேயும் சும்மா இராதேயும். 3 காரியத்தை ஆசாப், இந்த இடத்திலே ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் 3 காரியத்தை ஆண்டவரிடத்தில் வைக்கிறான். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுப்பதற்கு அவனுக்கு பேக்ரவுண்டில் ஏதோ பிரச்சனை. இது ஒரு எமர்ஜென்சி ப்ரேயர். மௌனமாயிராதீங்க ஆண்டவரே, பேசாமல் இருந்துராதீங்க, சும்மா இருந்துராதீங்க அப்படின்னு நான் எழும்புங்க ஆண்டவரே, நீர் செயல்படுகிற காலம் வந்திருக்கிறது. இது நீர் அமைதியாக இருக்கிற காலம் அல்ல, நீர் மௌனமாக இருக்கிற காலமும் அல்ல, நீர் பேசாமல் இருக்கிற காலமும் அல்ல ஆண்டவர். நீர் இம்மீடியட்டா, நீங்க சும்மா இருக்கிற காலம் இல்லை, நீங்க இம்மீடியட்டா எழும்புங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவசரத்தின் ஜெபம்தான் இந்த ஆசாப் இந்த இடத்துல செய்கிறான். இப்போ நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா ஆண்டவரே, நான் அழிஞ்சிருவேன், நான் பாதாளத்துக்குள்ளே போயிடுவேன். எனவே நீங்கள் மௌனமாயிராதீங்க, ஏதாவது ஒன்று பேசுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் பேசாம மட்டும் இருந்துடாதீங்க, என் கூட நீங்கள் என் வாழ்க்கையில் பேசுங்கப்பா. உங்கள் சத்தத்தை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. சும்மா இருந்துடாதீங்கப்பா. நான் ரொம்ப இக்கட்டான பாதையில் போயிட்டு இருக்கிறேன், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு தற்கொலை ஆவி என்ன செத்து போட்டு அதுக்கு பின்னால இழுத்துட்டு இருக்கிறேன். குடும்ப சூழ்நிலை சரியில்லை ஆண்டவரே, வியாபாரம் சரியில்லை ஆண்டவரே, நாலா பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. நீங்க சும்மா இருக்காதீங்க ஆண்டவரே, எனக்காக வைராக்கியமாக இறங்கும் என்று அவசரமாக செய்த
ஒரு அவசர ஜெபம்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தியாய் வந்திருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன சூழ்நிலையிலே இவன் இப்படி ஒரு அவசர ஜெபத்தை செய்தான்னு பார்க்கும் பொழுது, அதே 83ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்கள். ஏன்னா உங்களையும் என்னையும் மாற்ற முடியாது, பிரிக்க முடியாது. என்னையும் உங்களையும் பிரித்து பார்க்க நான் விரும்பல ஆண்டவரே. உங்களுக்குள்ள என்ன நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. தயவு செய்து என்னை உங்களை பிரித்து நீங்க பேசாதீங்க ஆண்டவரே. உங்களை என்னை பிரித்து வச்சு எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க ஆண்டவரே. என் விரோதிகள் உம்முடைய விரோதிகள். அவன் சொல்கிறான், உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய புயம் உன்னை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு விரோதமா தலை எடுத்துக்கிற புதிய ஏதோ ஒரு சத்துரு, ஏதோ ஒரு பிசாசு நண்பன் என்கிற ரூபத்தில் இருந்து இப்பொழுது உன் முதுகில குத்துகிறவனாயவன் இருக்கலாம். நல்லபடியா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு எதிர்மறையாய் மாறி இருக்கலாம். அவன் நண்பனாயிருக்கலாம், குடும்பத்தில் உள்ள ஒருவனாயிருக்கலாம், உன்னோடு கூட உறவாடினவனாயிருக்கலாம், உன் கூட அப்பத்தை புசித்தவனாயிருக்கலாம், உன் கூட ஒரே இலையில சாப்பிட்டவனாயிருக்கலாம், உன் கூட படுத்து தூங்கினவனாயிருக்கலாம். ஏதோ ஒரு சத்துரு தலையெடுத்திருக்கிறான். இப்பொழுது அவனுடைய அந்த சீறுதலை ஆண்டவருக்கு முறியடித்து போடுகிறான். வேதம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீறல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல சீறிக்கொண்டு வரும் பொழுது அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகவும் நான் உனக்கு இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த சீறிக்கொண்டு வருகிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உனக்கு விரோதமா தலை எடுத்தாங்களோ இனி அவர்களை தேடியும் காண மாட்டாய். ஆமென். அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து அப்படின்னு சொல்றான். ஏன் அவசர ஜெபம் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எவனோ ஒருத்தன் உட்கார்ந்து உபாய தந்திரங்களை யோசித்து கொண்டிருக்கிறான். பிசாசு எப்பொழுதுமே தந்திரமாக தான் வருவான். அதான் இந்த வசனம் சொல்லுகிற உபாய தந்திரம். இப்போ நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட ஒருத்தன் மோதனன்னு வந்தாச்சுன்னா அவனால் மோத முடியாது. ஏன்னா நீங்கள் உஷாராயிடுவீங்க, ஜெபிச்சு அதுலேருந்து ஜெயம் எடுத்துருவீங்க. அதனால் அவன் உங்களுக்கு உபாய தந்திரம், தந்திரமாக உன் பிள்ளைகளை அழிக்க திட்டம் போட்டிருப்பான், தந்திரமாக உன் வியாபாரத்தை அழிக்க திட்டம் போட்டிருப்பான். ஆனால் அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கி போடுவார். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆசாபை போல சொல்ல போகிறோம், தேவனே நீர் மௌனமாயிராதேயும், தேவனே நீர் பேசாமல் இராதேயும், தேவனே நீர் சும்மா இராதேயும். இந்த மூணையும் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். இல்லை, ஆண்டவர் உனக்காய் வைராக்கியமாய் இறங்குகிறார். உன்னை அழிச்சிடலாம், சிதைச்சிடலான்னு பிசாசு நினைச்சானோ, உன் கூட இருந்து குழிப்பறிச்சவன் நினைச்சானோ, அவங்களுடைய எல்லா தந்திரங்களையும் ஆண்டவர் குழியிலே போட்டு மூடி போடுவார். அவனுடைய எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி போட. அந்த சொல்லுது உபாய தந்திரம் அப்படின்னா உட்கார்ந்து ரூமு போட்டு யோசித்துட்டு இருப்பானுங்க போல இருக்கு. நமக்கு பின்னணியிலே ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நான் மௌனமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். நான் மௌனமாக இருக்க மாட்டேன். என் பிள்ளையோட விஷயத்தில் நான் நேரம் இறங்கியாச்சு. ஆண்டவர் களத்தில் இறங்கினா ஒரு பயில நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அந்த பக்கமாக கடந்து போகும் பொழுது லேகியோன்னு ஒருத்தன் கல்லறை தோட்டத்தில் கிடக்கிறான். அவனுக்குள்ளால ஆயிரக்கணக்கில் பிசாசு, 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கில் பிசாசுக்கள். அந்த சூழ்நிலையில் பாருங்க, இயேசு கடந்து போகும்போதே, இயேசுவே உமக்கு எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உங்க கூட நான் வம்பு பண்ண வரல, என்னை விட்டுருங்க. ஆனால் இயேசுட்ட வம்பு பண்ண வரலன்னு அவன் சொல்றான். இயேசுடைய பிள்ளைகளிடத்தில் வம்பு பண்ணுவது இயேசுவிடத்தில் வம்பு பண்ணுகிறதற்கு சமம். உங்களுக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, நான் உங்களை ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் போயிட்டாரா? இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு நீ பண்ணுறது எனக்கு நீ பண்ற, அது ஆண்டவருடைய பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் பிரச்சனை ஏசப்பா வீட்டு பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வர்ற பிரச்சனை எல்லாம் உன் வீட்டு பிரச்சனை இல்லை,
இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமா, இது ஏசப்பாவுடைய வீட்டு பிரச்சனை. இதுக்கு மேல உன் வீட்டு பிரச்சனையே இல்லை. உன் வீட்டு பிரச்சனை எப்ப இங்க கொண்டு வந்துட்டியோ, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ என்னைக்கு வீதிக்கு வந்தியோ இதுக்கப்புறம்லாம் நாங்கள் விட முடியாது. ஒரு முறை நான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே கிடக்குறான். எல்லாரும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்குறாங்க. நானும் வண்டியை ஸ்லோ பண்ணுறேன், என்னடா அது ஒரு கும்பல் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன சொன்னான்னா, மக்கள் வந்து ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டவுடனே, இது என் வீட்டு பிரச்சனை, என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், மிதிப்பேன், கொல்லுவேன், நீ எதுக்கு கேட்குறேன்னொன்னே கொஞ்சம் பேர் ஒதுங்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா கூட கொஞ்சம் கும்பல் வந்துருச்சு. அவங்கள்ட்ட இதான் சொன்னா, இது என் வீட்டு பிரச்சனை, நீ தலையிடாத, இது குடும்ப பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம் போன உடனே அந்த மக்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு காதில் இருக்கு. டேய், குடும்ப பிரச்சனைனா வீட்டுக்குள்ளே வச்சுக்கடா, வீதிக்கு வந்துச்சுன்னா அது பொது பிரச்சனை. போட்டானுங்க ரெண்டு, ஆட மட மட மடன்னு போட்டானுங்க. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார்னு கெஞ்சினா. பாருங்க, உலக பிரகாரமான ஒரு இடத்துல கூட தெருவுக்கு வந்த பிரச்சனையை இது பொது பிரச்சனைன்னு மக்கள் எடுத்துக்கொள்வார்களே. ஆனால் என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற உங்க பிரச்சனையை, இயேசப்பா வீட்டு பிரச்சனையை எடுக்க மாட்டாரா? இன்றைக்கு பிறகு உன்னுடைய விரோதிகள் என் இயேசுடைய விரோதிகள். உன் பிரச்சனை எல்லாம் இயேசப்பா வீட்டு பிரச்சனை. அவர் இன்னைக்கு தலையிடுவார். அவர் உபாய தந்திரமாய் பண்ணினவர்களை ஞானமாய் சந்திப்பார். அவனுங்களுக்கு இவ்வளவு தந்திரம் தெரியும்னா, அவனுகளை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு எவ்வளவோ ஞானம் தெரியும். அவர் ஞான கண்மலை, அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. அவன் எங்க ஒளிப்படத்தில் இருந்தாலும் சரி, நடுக்கடல்ல வச்சு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் சரி, அவர் நடுக்கடலா இருந்தாலும், நாலாம் ஜாம வேளையா இருந்தாலும், அழைத்ததும் ஓடி வந்து உதவி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு விரோதமாயிருக்கிற உபாய தந்திரங்கள் அத்தனையும் ஆண்டவர் தவிடுபடி ஆக்குகிறார். அடுத்து சொல்லப்பட்டு, மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் ஆல்ரெடி உங்க மறைவில் தான் இருக்கிறேன், உன்னதமாருடைய மறைவிலும் சர்வவல்லருடைய நிழல்ல தான் இருக்கிறேன், எனக்கே இப்படி தண்ணி காமிக்கிறாங்கன்னா உங்க மறைவில் இல்லாதவங்களை என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆண்டவரிடத்துல. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக. நம்ம எல்லாம் யாருக்கு மறைவில் இருக்கிறோம்? உன்னதமான இயேசப்பாவுடைய மறைவில். அவர் உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லருடைய நிழலுக்குள்ளால வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை காக்கிற நிழல். நீங்க எங்க போனாலும் உங்க நிழலையும் உங்களையும் பிரிக்க முடியாது. நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வெயில்ல உங்க பின்னால நிழல் தெரியுதுன்னா திரும்பி பார்த்து, ஏய் நிழல் அங்க நில்லு, என் கூட வராதுன்னா அது கேட்குமா? கேட்காது. ஏன்? நான் நிழலையும் அவனையும் பிரிக்க முடியாது. அவன் நிழல் அவனை பின்தொடர்ந்து வருகிறது. எதற்கு அடையாளம்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கிற நிழல் நான் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை நிழல் போல பின்தொடர்ந்து வருகிறவர். ஹல்லேலூயா. இனி மலை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல ஓடிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கூப்பிட்டுட்டோம், தேவனே மௌனமாயிராதேயும் அப்படின்னா, இதுக்கு மேலே நீ அமைதியா இருக்கிற காலம் இல்லை, நீங்க அமைதியா இருந்தா என்ன விழுங்கி சாப்பிட்டுருவானுங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆண்டவர், நீங்க மௌனமா இருந்தா என்ன விழுங்கியே சாப்பிட்டுருவானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உன்னை விழுங்கி சாப்பிட ஒருவனுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்க மாட்டான். உன்னை அவருடைய கண்ணுக்குள்ளால மணி போல பதிந்து காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சாட்சி இன்னைக்கு உங்க முன்னால வாசிக்க போகிறேன். அன்பு மகள் ஜான்சி லீலா நாகர்கோயிலிருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க. ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் 12, 13 ஜனவரி மாதம் 2025 ஆகிய நாட்களில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நான் 8 ஜப விண்ணப்பங்களோடு வந்தேன். எத்தனை விண்ணப்பத்தோடு வந்தாங்க? 8 விண்ணப்பத்தோட நான் வந்தேன். மைதானத்தின் உள்ளே நுழையும் போதே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் சொல்லி 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 ஜெபிச்சுக்கிட்டே வரேன். அப்படின்னா அந்த ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்துக்குள்ள கூட்டம் நடக்கிற இடத்துல வரும் பொழுது, அதான் சொன்னேன், நீங்கள் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சொல்லி சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிட்டு அவர். அப்படின்னா ஜெப நடை. சொல்லுங்க, ஜெப நடை. இன்னைக்கு நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கலைன்னாலும் ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உங்க பிரச்சனைகளை சொல்லி சொல்லி நீங்க ஜெப நட போட்டு வந்திருக்கிறீங்க. என்ன நட?
ஜெப நட போட்டு வந்திருக்கிறீங்க. அவ ஜெப நட போட்டு வந்தா. சொல்லி சொல்லி ஜெபித்து கொண்டே வந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தின் போது வாக்குத்தத்த வசனங்களையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் சொல்லி ஜெபித்தார். இப்ப எதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? பிரதர் ஸ்டீஃபன் மூலமாக ஆண்டவர் பேசுகிற வாக்குத்தத்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சொல்லி ஜெபித்தார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். அப்படின்னா இன்னைக்கு இங்க பேச போகிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கூட்டங்கள் நடந்த 2 நாட்கள் மற்றும் மறுநாள் காலை நேரத்திற்குள்ளால், அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தான் மீட்டிங் முடியுது. வெள்ளி சனி முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ளால அவங்க சொல்றாங்க, அடுத்த நாள் காலைக்குள்ளால் காலை நேரத்திற்குள் 5 அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுக்கு ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். பரலோகம் 24 மணி நேரமும் 365 நாளும் உனக்காக செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு லீவு நாள் எல்லாம் கிடையாது. ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 2.5 நாளுக்குள்ளால 5 அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் செய்துள்ள அற்புதங்களை சாட்சியாக எழுதுகிறேன். நம்பர் 1, என்னுடைய மகன் மருமகள் இடையே பெரிய பிரச்சனை இருந்தது. என்னுடைய மகன் சுஜின் அவனுடைய மனைவியை டைவர்ஸ் செய்யும் மனநிலையில் இருந்தான். அவங்க 2 பேருக்குள்ளால பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபம், அப்படின்னா பிரிந்து போன குடும்பங்களுக்காக அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது அதை தனக்காக எடுத்துக்கொண்டால், அதன் பிறகு இந்த ஜெபத்திற்கு பிறகு அவர்கள் சமாதானமானார்கள். டைவர்ஸ் என்கிற மனநிலை மாறி என் பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. எவ்வளவு முயற்சிகள் எடுத்து தோல்வியடைந்த நிலைமையில ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க. கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல மனு உருவாகி பிரிஞ்சு கிடந்த குடும்பம் ஒன்றா இணைந்துருச்சு. அடுத்து 2வது, என்னுடைய நிறுவனத்திற்கு வரவேண்டிய பணம் கிடைத்தது. கிரெடிட் ஆனதற்கான இமெயில் வந்து, அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனிக்கு ரொம்ப நாளாக கொடுக்க வேண்டிய ஒருத்தர் பணம் கொடுக்காம ரொம்ப நாளாக ஏமாத்திட்டு இருந்தார். லீவு நாள்னு கூட பார்க்காம கர்த்தர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை தட்டி எழுப்பினார். எனவே ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த கிரெடிட் அமௌண்ட் வந்துருச்சு. கிடைக்காதுன்னு நினைச்ச அந்த பணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு யாரெல்லாம் இது தரமாட்டாங்க, வேலைக்காக கொடுத்தேன், விசாவுக்கு கொடுத்தேன், ஏமாந்து நிற்கிறேன், வேலை இல்லை விசா இல்லைன்னு சொல்லுகிறீங்களோ, உங்களுக்கு இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சாட்சியிலிருந்து ஒரு சங்கிலி தொடர் அற்புதம் உனக்காக நடக்கும், உன் பிள்ளைக்காக நடக்கும், உன் பணம் உனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. அடுத்து 3வது சொல்றாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சி. என்னுடைய மகனின் கல்வி கடன் 14.5 லட்சமாக இருந்தது. பேங்க் மேனேஜரிடம் பேசும்போது வட்டியை தள்ளுபடி செய்து அசல் பணம் 2,60,000 மட்டும் கட்டி அந்த கணக்கை முடிக்க உதவி செய்தார். 1 பைசா குறைக்க மாட்டேன்னு சொன்ன இந்த பேங்க் அதிகாரிகள் எவ்வளவு குறைச்சிருக்காங்க? 11.5 லட்சம் ரூபாயை வேவர் பண்ணி எவ்வளவு கடன் அசல் வாங்கினார்களோ அந்த பணம் 2,60,000 கொடுத்து கடனிலிருந்து நிம்மதி பெருமூச்சு விட கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்து 4வது, தாமதமாகி கொண்டிருந்த என்னுடைய நிறுவனத்தின் சில ப்ராஜெக்ட் ஒர்க்குகள், புதிய ப்ராஜெக்ட் ஒர்க்குகளை ஆண்டவர் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்தார். அப்படின்னா பிஸ்னஸில் ஒரு 2 ப்ராஜெக்ட் அழகாக கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு இந்த சகோதரி ஜான்சி லீலா எதிர்பார்த்து கொண்டு வந்த நல்ல முடிவுகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரே, ஆனால் அவர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர் இன்றைக்கு கட்டாயம் உனக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லை, 5வது அற்புதம். 2 நாள் கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு செல்போனை ஆன் பண்ணி பார்க்கும்போது இவரை ஏமாத்திட்டு போன ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியவர் அக்கௌண்ட்ல பார்த்தா பணத்தை போட்டு விட்டுட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மௌனமா இருக்க மாட்டார். இனி பேசாம இருக்க மாட்டார். இனி சும்மா இருக்க மாட்டார். ஆமென். தேவனே மௌனமாயிராதேயும் என்று என் பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறி இருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வேலை செய்கிற இடத்துல, என் பிள்ளைகள் தொழில் பண்ணுகிற இடத்துல,
படிக்கிற இடத்துல என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க சிலர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அவருடைய எல்லா திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு அதே ஜனங்கள் மத்தியில் என் பிள்ளைகளை நீர் தலை நிமிர பண்ணுவீராக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தலை தூக்கினவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் பிள்ளையுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி அவர்களை தலை நிமிர பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேலுக்கு விரோதமாய் உருவாகின அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவனை உயர்த்தி அழகு பார்த்தவர் நீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்கு பெரிய பதவி உயர்வை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். என் பிள்ளைகளுக்காக நீர் ஒரு காரியத்தை செய்வீராக. ஜோனத்தான் சொன்னான், ஒரு அடி எடுத்து வைப்போம், நம் ஆண்டவர் நமக்கு ஏதாகிலும் ஒன்று செய்வார் என்று சொன்னானே. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றல்ல, இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் நீர் செய்து என் பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரே, பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், 10th 11th 12th கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை ஞானத்தினால அறிவினால நிரப்புவீராக. அபிஷேகத்தினால நிரப்பும், நல்ல ஞாபக சக்தியினால் என் பிள்ளைகளை நிரப்பும். அவர்கள் கையிலே வைத்திருக்கிற பேனாவை கர்த்தர் உம்முடைய கையிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு கோலாக அற்புதங்களை செய்கிறதாக ஆண்டவர் மாற்றுவீராக. சில பிள்ளைகள் அந்த ஸ்டேஷனரி கிட்டையே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஜெபம் பண்ண. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பீராக, நல்ல ஞானத்தை தருவீராக. ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் ஆகாம இருந்த பிள்ளைகள் இனி நல்ல 100க்கு 100 மதிப்பெண்களை எடுக்க தேவ ஞானம் கண்மலையாம் கிறிஸ்து என் பிள்ளைகள் மேலே எழுந்தருளுவீராக. என் பிள்ளைங்க உங்களை மலை மாதிரி நம்பி எந்தெந்த காரியங்களை உங்களிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அத்தனைக்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் தருவீராக. வேலையில்லாத பிள்ளைகள், வருமானத்திற்கு வழி இல்லாத பிள்ளைங்க, ஆண்டவரே பிழைப்புக்கு ஒரு வழி கொடுங்கன்னு வந்திருக்கிறாங்க. பர்த்திமேயு பிச்சை எடுத்துட்டு இருந்தவனுக்கு பிழைப்பிற்கு வழி கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் பிள்ளைகள் யாரிடத்திலும் இனி கையேந்த கூடாது, கையில் அள்ளி அவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை பார்த்து என்கிட்ட நீ ஒரு நாள் கையேந்தி நிப்பேன்னு சொன்னாங்களோ அவங்க இவங்க கிட்ட கையேந்தி நிற்கணும், இவங்க அள்ளி கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை என் ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்யும்படி பரலோகத்தின் மதகுகளை திறப்பீராக. அரசாங்க வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்கட்டும். பேங்க் உத்தியோகத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பேங்க் உத்தியோகத்திற்கு வழி திறந்து தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வாரிசுதாரர் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாங்களோ அது என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.